மேகதாட்டில் அணை கட்டியே தீரணுங்கிற நிலைப்பாட்டில் காங்கிரஸும் ஒண்ணுதான், பாரதிய ஜனதா ஒண்ணுதான், மதச்சார்பற்ற ஜனதாதளமும் ஒண்ணுதான், எல்லாம் ஒரே நிலைப்பாட்டில் நிற்பார். இப்போதுதான் இந்த ஒரு நம்பிக்கை வருது. கூட்டியவர் யார் என்பது பிரச்சனை இல்லை, கூட்டுவதற்கான நோக்கம் என்ன என்பதுதான் முக்கியம். யார் கிருஷ்ணசாமி யார் கூட்டுறதுக்கு? கிருஷ்ணசாமி அது இல்லை, மண்ணின் மக்களின் உரிமைக்கு எவன் நிற்கிறானோ உணர்வோடு நிற்கிறவன்லாம் ஒன்னா நிற்கணும். நிப்பான் தமிழன் வந்தாதான் பயப்படுவான். அவன் நமக்கு கொடுக்க கூடாது நிற்கும் போது நீ கொடுத்தே திருன்னு நீ கட்டவே கூடாதுன்னு நம்ம நிற்க முடியாது. உரைய வைக்கலைன்னா அது கஷ்டம். அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அக்கறை இருக்கு இல்ல, அது இல்லை, நமக்கு இருக்கு. இப்ப ஐயா சொல்ற மாதிரி வேளாண்மைக்கு மட்டும் இல்லை, குடிக்க தண்ணி இருக்காது. பருவநிலை ஆய்வாளர்கள் சொல்றதை பார்த்தா இவ்வாண்டு பருவமழை பொய்க்கும் குறையும்ங்கிறாங்க. இப்ப வறட்சி பெரும் வெள்ளத்தை தாங்கிடலாம், வறட்சி எப்படி தாங்கி போறது? குடிக்க தண்ணி இல்லாம எப்படி போறது? இப்ப குறுவை சாகுபடி முடிஞ்சிருச்சு, இன்னி தண்ணி இல்லை, அதை மறந்துட வேண்டியதுதான். எல்லாத்தையும் ஆய்வு செய்யறவர் அதை போய் ஆய்வு செய்யல. இப்ப பிரச்சனை இங்கே. அப்ப நம்ம ஒன்றிணைந்த வலிமையான போராட்டங்களின் வாயிலாக தான் நமது உரிமையை நம்ம பாதுகாக்க முடியும். நமக்கு இருக்கிற சிக்கல் ஒரே ரேஷன் கார்டு, ஒரே கல்விக் கொள்கை, இப்போ ஒரே தேர்தல் வருது, ஒரே வரி எல்லாம் இருக்கு. ஆனால் தண்ணி மட்டும் அந்தந்த மாநிலத்துக்கு. நம்முடைய வளங்களை எடுத்துக்கங்க, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எல்லாருக்கும், நரிமணம் பெட்ரோல் எல்லாருக்கும், மீத்தேன் ஈத்தேன் எல்லாருக்கும், அணு உலை மின்சாரம் எல்லாருக்கும், அடல் புனல் மின்சாரம் எல்லாருக்கும். ஆனால் அவர்களுடைய நீர்வளம் அவர்களுக்கே. இது எத்தனை காலத்துக்கு சகிக்கிறதுன்னு பாருங்க.